வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க தம்பி, உள்ள வாங்க. உட்காருங்க அக்கா, உட்காருங்க தம்பி, உட்காருங்க. இரு, நான் போய் லேசா திறந்து பார்த்துட்டு வரேன். வேண்டாடி, அப்பா திட்டுவாரு. பார்த்தா தானடி மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு தெரியும். ஏய், அவர் எப்படியோ இருக்கட்டும், அப்புறமா போய் 2 பேரும் பாத்துக்கலாம். என்னடி நீ கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்க? நான் இதுக்கு வந்து அதை செய்ய விடு. வாங்க. இது என்னோட மனைவி மைதிலி. வணக்கம். வணக்கம். இவன் என்னோட பையன் விக்கி, காலேஜ் படிச்சிட்டு இருக்காரு. என் பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறா. அட, ஆள் நல்லா தாண்டி இருக்கான். சாரி, இருக்காரு. சும்மா அங்கேயே உட்கார்ந்து இருக்காத, வா வந்து பாரு. இப்ப வர போறியா இல்லையா? முடியாது. இங்க வா. வான்னு சொன்னாண்டி. எழுந்து பாத்ரூம் போ. அங்க போய் பாரு. பாருடி. அங்க சென்டர்ல இருக்காரு பாரு, அவர்தான் மாப்பிள்ளை. நான் அர்ஜுனோட அக்கா, இவரு என் வீட்டுக்காரரு. அர்ஜுனுக்கு எல்லாமே நாங்க தான். ஐயோ, அப்பா பாத்துட்டாரு. இதுக்குதான் பார்க்க வேண்டாம்னு சொன்ன. பொண்ணு பாக்குறப்போ இதெல்லாம் சகஜம் தானே. போய் பாரு. போடி, சொல்றேன்ல. வீட்டை கண்டுபிடிச்சு வர்றதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. நாங்க கடைசியா தெருமுனையில இருக்கிற மளிகை கடையில விசாரிச்சுதான் வந்தோம். ஓ, வரும்போதே மளிகை கடையில விசாரிச்சுட்டு தான் வரீங்களா? அதுவும் நல்லதா தான் போச்சு. அவங்க அட்ரஸ் மட்டும்தான் சொன்னாங்களா, இல்ல வேற ஏதாவது சொன்னாங்களா? ஏங்க, எதுக்குங்க இப்ப அத பத்தி எல்லாம் போய் பேசிக்கிட்டு? நான் போய் மதிய கூட்டிட்டு வரேன். என்ன கொஞ்சம் பேச விடுறியா? எனக்கு தெரியும், என் பெரிய பொண்ணு ஓடி போன விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்றது, நானே சொல்றேன். என் பெரிய பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால எங்க கழுத்தை அறுத்துட்டு ஓடி போயிட்டா. அன்னையிலிருந்து அவளை எங்க பொண்ணே இல்லைன்னு தலைமொழிகிட்டோம். ஆனா என் சின்ன பொண்ணோட கல்யாணத்தை ரொம்ப கௌரவமா நடத்தணும்னு ஆசைப்படுறோம். அதான் பட்டு பட்டுன்னு எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டீங்களே, நாங்களும் வெளிப்படையாவே பேசிடுறோமே. உங்க பெரிய பொண்ணு ஓடி போனதை பத்தி நாங்க பெருசு பண்ணவே மாட்டோம். என் தம்பிக்கு அமையற பொண்ணு சரியா இருந்தா அதுவே எங்களுக்கு போதும். ஆமா. பெரிய பொண்ணு போனா என்ன, அந்த மொத்த பாசத்தையும் சின்ன பொண்ணு மேல காட்டுங்க. அவ வாழ்றத பார்த்து சந்தோஷப்படுங்க. என்னங்க, நான் சொல்றது சரிதானே? மாலதி சொன்னா கணக்கு எப்பயும் சரியா தான் இருக்கும். இங்க பாருங்க, நாங்க அதை வாங்கி கொடுங்க, இதை வாங்கி கொடுங்க, இந்த மாதிரிலாம் கேட்க மாட்டோங்க. உங்க பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கே தெரியாதா? என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாமா, அது அவங்க விருப்பம்.